ஒரு அழகான அமைதியான கிராமம். காலை நேரத்தில் பறவைகள் கீச்சென்று பாடும். மாலை நேரத்தில் மாடிகள் வீடு திரும்பும். அந்த கிராமத்தின் ஓரத்தில் குடை செய்து விற்று வாழ்க்கை நடத்தி வந்த ஒரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். கணவன் கண்ணன், மனைவி சீதா. அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். முதல் பெண் நிலா, 2வது சுமதி, 3வது வள்ளி. வறுமை இருந்தாலும் வீடு சிரிப்பால் நிறைந்திருந்தது. வறுமையின் ஆரம்பம். காலம் செல்ல செல்ல செலவுகள் அதிகமானது. கண்ணன் இரவு நேரத்தில் மனைவியிடம் சொல்வார், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரணும் சீதா. நிலா இதையெல்லாம் பார்த்து மனசுக்குள் உறுதி எடுத்தாள். நான் வேலைக்கு போறாப்பா. அவள் நகரத்தில் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தாள். சுமதி வள்ளி இருவரும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். கல்யாண வயது பிரச்சனை. காலம் சென்றது. சுமதி வள்ளி படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்தார்கள். குடும்பம் கொஞ்சம் முன்னேறியது. கண்ணன் முடிவு செய்தார், 3 பிள்ளைங்களுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும். முதலில் நிலாவுக்கு வரன் பார்த்தார்கள். ஆனால் ஒரு வரனும் சரியாக அமையவில்லை. 1 வருடம், 2 வருடம், 5 வருடம் நிலா வீட்டிலேயே இருந்தாள். சுமதி வள்ளி தங்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்தனர். எவ்வளவு நாள் நாங்க அக்காவுக்காக காத்திருக்கணும், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அந்த வார்த்தைகள் நிலாவின் இதயத்தை குத்தியது. அவள் அழுது கொண்டு சொன்னாள், அப்பா, முதல்ல தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க, என்னால உங்க வாழ்க்கை கிடக்கூடாது. நகரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு திருமணம். வள்ளி பக்கத்து ஊரின் ஒரு ஆசிரியருக்கு திருமணம். 2 கல்யாணமும் ஒரே மேடையில் கோலாகலமாக நடந்தது. ஆனால் நிலா மட்டும் அமைதியாக நின்றாள். அவமானம். காலம் சென்றது. நிலாவுக்கு இன்னும் வரன் அமையவில்லை. சகோதரிகள் வீடு வந்தால் கூட சில நேரங்களில் கிண்டல் செய்தார்கள். ஊர்ல எல்லாம் உன்ன ராசி இல்லாதவங்கன்னு சொல்றாங்க. அந்த இரவு நிலா தனியாக அழுதாள். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா? அவள் முடிவு செய்தாள். வீட்டை விட்டு வெளியேறினாள். காடான காடு, சோர்ந்த கால்கள். ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்தாள். அப்படியே தூங்கிவிட்டாள். திடீரென்று ஒரு வெள்ளைப்புறாவின் இறகு முகத்தில் பட்டது. அவள் விழித்தாள். அந்த நேரத்தில் குதிரை வண்டி சத்தம். ஒரு அழகான இளைஞன் குதிரையில். பயப்படாத, நான் உன்னை காப்பாத்த வர்றவன். அவன் தன்னை இளவரசன் என்று அறிமுகப்படுத்தினான். அவளை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். அரண்மனை, வெள்ளை நில மாளிகை, பணியாளர்கள், ராஜா ராணி. நிலா கனவுலகில் இருப்பது போல உணர்ந்தாள். சில நாட்கள் அமைதியாக சென்றது. உண்மை வெளிச்சம். ஒரு இரவு ராஜா ராணி இளவரசன் பேசுவது கேட்டாள். நாளை அமாவாசை, அவளை காளிக்கு பலி கொடுக்கலாம். நிலாவின் உடம்பு நடுங்கியது. அவர்கள் அரச குடும்பமில்லை, அரக்கர்கள். அவளை சிறையில் அடைத்தார்கள். சிறை, நட்பு. எதிலே ஒரு இளைஞன். அவன் பெயர் நீலன். அவரும் பலிக்காக பிடிக்கப்பட்டவர். அவர்கள் தப்பிக்க முடிவு செய்தனர். அப்போது ஒரு மாய எலி வந்தது. நீலன் சிறையில் அவர் கொடுக்க கேட்டான். அது சிறை சாவியை கொண்டு வந்தது. எலியும் அவர்களுடன் வருகிறேன் என்றது. மூவரும் தப்பித்தனர். முனிவர். காட்டில் ஒரு சக்தி வாய்ந்த முனிவரை சந்தித்தனர். அவர் ஒரு ஒளிப்பந்தை கொடுத்தார். அமாவாசை இரவு 12 மணிக்கு அரண்மனை உச்சியில் வை. ஆனா தரையில் வைக்கக்கூடாது. கிளைமேக்ஸ். 12 மணி அடிக்க 10 நிமிடம். அது அரண்மனை மீது ஏறி பந்தை வைத்தது. அந்த நொடி மாய அரண்மனை சாம்பலானது. அரக்கர்கள் அழிந்தனர். எலி உயிரோடு இருந்தது. அது மீண்டும் சாதாரண எலியாக மாறியது. இனிய முடிவு. நிலா மீடு திரும்பினாள். நீலன், எனக்கு யாரும் இல்லை, நிலாமை என் வாழ்க்கை துணையா வேண்டும். திருமணம் நடந்தது. சகோதரிகள் மன்னிப்பு கேட்டார்கள். கண்ணன் சீதா பெருமையுடன் நின்றனர். எலி வீட்டில் விளையாடியது. கதை நெறி. ஒருவரை அவமானப்படுத்தினால் அவர் துன்பத்தில் தவறான பாதைக்கு போகலாம். ஆனால் நல்ல மனசு இருந்தால் அந்த நல்ல மனசு அவர்களை காப்பாற்றும். சிறிய உயிரையும் அன்புடன் பார்த்தால் அது ஒரு நாள் உங்கள் உயிரை காப்பாற்றும்.